கர்நாடகாவில் ஆன்லைன் ஜோதிடரின் பேச்சை கேட்டு பெற்ற தாயை மகளே துடிதுடிக்க கொலை செய்திருக்கிறார். தாய் வைத்த சூனியத்தால் தந்தை உயிரிழந்ததாக நினைத்து பழி தீர்த்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் தும்குரு மாவட்டத்தில் உள்ள அனுபனஹள்ளி கிராமத்தில் வசித்து வந்தவர் 33 வயதான சுஜித்ரா. கடந்த 1.5 வருடங்களுக்கு முன் இவரது தந்தை உயிரிழந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் சுஜித்ராவின் தாயார் புஷ்பவதியும் உயிரிழந்துள்ளார். உறவினர்களுக்கு கூட தகவல் அளிக்காமல் சுஜித்ரா தனது கணவருடன் சேர்ந்து தாயின் சடலத்தை நல்லடக்கம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. அதில் ஊர் மக்கள் மிகவும் சந்தேகமடைந்தனர். மிகவும் ஆரோக்கியமான புஷ்பவதி எப்படி உயிரிழந்தார்? ஓரிரவில் அவருக்கு என்ன ஆனது என குழப்பமடைந்தனர். இதனால் அனுபனஹள்ளி காவல் நிலையத்தில் புஷ்பவதியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து புஷ்பவதியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். காக்கி உடையில் சென்ற போலீசாரை கண்டு விழுந்து அழுது ஓவர் ஆக்டிங் செய்துள்ளார் சுஜித்ரா. இதனால் சுஜித்ராவை காவல் நிலையம் அழைத்து விசாரித்தனர். கண்ணீரை தவிர ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை. இதனால் சிறப்பு யுக்தியை கையாண்ட போலீசார் ஆறுதல் கொடுப்பது போல லாபகமாக பேசி உண்மையை கக்க வைத்துள்ளனர். அதில் அழுகையை நிறுத்திய அம்மணி, அம்மாவை நான் தான் சார் கொன்னேன் என கூறி மிரட வைத்துள்ளார். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கும் பழக்கத்திற்கு அடிமையான சுஜித்ரா சர்ச்சை ஜோதிடரின் பேச்சை கேட்டு அதில் அரக்கியாக உருவெடுத்தார். 1.5 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த உன் தந்தைக்கு உன் அம்மாதான் சூனியம் வைத்து சாகடித்துள்ளார் என கூறி நெஞ்சில் நஞ்சை விதைத்த ஜோதிடர், உன் தாயை நரபலி கொடுத்தால்தான் உன் தந்தையின் ஆத்மா சாந்தி அடையும் என கூறி மூளைச்சலவை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதை அப்படியே உண்மை என நம்பிய சுஜித்ரா பெற்ற தாயை தலையணையால் முகத்தில் அழுத்தி மூச்சை திணறடித்து கொலை செய்துள்ளார். அதன் பின்னர் இதை இயற்கையான மரணம் என உறவினர்களிடம் தெரிவித்து அவசரமாக இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இச்சம்பவத்திற்கு சுஜித்ராவின் கணவரும் உடந்தையாக இருந்துள்ளார். இதனையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சுஜித்ரா மற்றும் அவரது கணவர் இருவரையும் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட புஷ்பவதியின் வங்கி கணக்கில் 40 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் அவரது பெயரில் ஒரு பெரிய வீடு இருந்தது தெரியவர, ஒருவேளை அதை அபகரிக்க திட்டமிட்டு கூட பெற்ற தாயை சுஜித்ரா கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இருப்பினும் விசாரணையின் முடிவிலேயே புஷ்பவதியின் கொலைக்கான உண்மை பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வரும்.